என்னோட ப்ரீவியஸ் லாஸ்ட் வீடியோவில் யங்கியன் சைக்காலஜி வச்சு ஒரு ஷார்ட்டான வீடியோஸை கொடுத்துருப்பேன். பட் ஐ வாண்டட் டு டிக் இன் டு திஸ் டாபிக் ஈவன் டீப்பர். ஐ வாண்டட் டு மேக் தட் ஒன் வீடியோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த கான்செப்டை பற்றி இருக்கணும், நல்ல ஒரு புரிதல் இருக்கணுங்கிறதுக்காக இதில் எல்லா பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் இந்த ஃபீலிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து நமக்குள்ள இருக்க டிசையர்ஸ், ஹியூமன் பயாலஜி, இன்னர் சைக்காலஜி, ஷிஃப்ட் இன் கல்ச்சர், சொசைட்டி கலெக்டிவாக இந்த லஸ்ஃபுல் டர்மாயில்குள்ளே எப்படி நம்மளை டீப்பாக கொண்டு போகுது, இதெல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்ம ரூட்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிச்சாகணும். லஸ்ட் அண்ட் டிசையர்ஸோட ஹிஸ்ட்ரி, ஏர்லி சொசைட்டிஸ்ல எப்படி டெவலப் ஆச்சு, ரிலீஜன்ல இருந்து எப்படி டெவலப் ஆச்சு, அதெல்லாம் நம்ம எப்படி அடாப்ட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் சயின்டிஃபிக் ஆங்கிள் பார்ப்போம். பிரெயின் வயரிங் எப்படி இருக்கு, இந்த அடிக்டிவ் லூப்புக்குள்ள பிரெயின் எப்படி நேவிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்ச்சர் ஷிஃப்ட் சில இதெல்லாம் நடந்திருக்கு முன்னாடியில இருந்து இப்போ. ஓவர் த டைம் கரண்ட் ரியாலிட்டி எப்படி கல்ச்சரலி இவால்வ் ஆச்சுங்கிறதும் ரொம்ப முக்கியமான கான்டெக்ட் இந்த ஃபீலிங் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல் ஆங்கிள், சின்ன வயசுல நம்ம லேர்ன் பண்ண பிஹேவியர் பேட்டர்ன்ஸ், இதனால இந்த லஸ்ஃபுல் கியூஸ் எல்லாம் நம்ம மேல ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் செல்ஃப் ஹெல்ப் ஆங்கிள்குள்ள பார்க்க போறோம். ஏன்னா இந்த பேஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் இது வேலை செய்யும். ஏன்னா செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது மட்டுமே லஸ்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனுக்குள்ள வேலை செய்யாது. ஏன்னா சுத்தி முத்தி பேட்டர்ன்ஸும் நம்மளுக்குள்ள இருக்க பேட்டர்ன்ஸும் வந்து அடிக்கடி கியூஸ் கொடுத்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம், க்ளோசர் டு வாய்ப்புகளே இல்லை. ஸோ அது கூட சேர்ந்து எப்படி டிராவல் ஆகுதுங்கிறது தான் மெயினா லஸ்ட் கூட நம்ம கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்றதுக்கான கோல். This will be the highest researched video you'll ever see on this channel. Birthday special இல்லையா? So please be seated. செக்ஷுவல் டிசைர்ஸ் மட்டுமே லஸ்ட் கிடையாது. நமக்கு ஒன்று தேவைன்னா அது அடைஞ்சே ஆகணுங்கிற ஒரு வெறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் லஸ்ட். லஸ்ட் கேன் பி செக்ஷுவல், லஸ்ட் கேன் பி ஃபார் பவர், ஃபார் நாலேஜ், ஃபுட், வெல்த், எதுவாக வேணா இருக்கலாம். இதெல்லாம் ஸ்ட்ராங்கா டிசைர் பண்ணும்போது நம்ம லஸ்ட்ஃபுல்லா இருப்போம். இப்போ 1905 த செக்ஷுவல் கொஸ்டின் ஒரு புக் வந்திருக்கு. எழுதுனது ஸ்விஸ் நியூராலஜிஸ்ட் ஆகஸ்ட் ஃபாரல். செக்ஷுவல் இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது வந்து ஹியூமன் எவல்யூஷனுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு டிரைவிங் ஃபேக்டர். ஹியூமனிட்டியோட கோரே பாத்தீங்கன்னா இந்த டிரைவிங் ஃபேக்டர்ல தான் இருக்கு. பட் நம்ம ஒரு டிஸ்டேஸ்ஃபுல்லான மேனர் ஒழுங்கா சேனல் பண்ணாம இருக்கும் போதோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் டர்ன் எடுத்துருச்சுன்னு வச்சுப்போமே. ஹியூமன் எவல்யூஷன்ல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஹியூமன் எவல்யூஷன் நடந்துச்சுல, அதுல ஒரு சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆச்சுல, அதுல இருந்தா நம்ம டேப் பண்றோம். மென்னா இருக்கட்டும், விமனா இருக்கட்டும், அதர் ஜெண்டரா இருக்கட்டும், செக்ஷுவல் அர்ஜென்சிஸ், எப்படி இந்த செக்ஷுவல் டிசைர்ஸை வந்து நம்ம அப்டெயின் பண்றோம், இதெல்லாம் வந்து இவல்யூஷனரி தியரி படி ஆன்செஸ்டோரியல் பாஸ்ட்ல இருந்து எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கோமோ, என்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்ல எல்லாம் அடாப்டேஷன் சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கோ, அதெல்லாம் வந்து ஒரு கலெக்டிவ் வயரிங் மாதிரி. இப்போ செக்ஷுவல் எனர்ஜி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி டிஃபைன் ஆகி அங்கங்க எக்ஸ்டர்னல் இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி இப்போ எங்க இருக்கோமோ அந்த நிலைமையில வந்து இருக்கும். இப்போ வந்து கிரீக், ரோம், இந்தியா மாதிரி ஏன்ஷியன்ட் கல்ச்சர்ஸ்லாம் டிசையர்ஸ்க்கு வந்து டேக் கொடுத்திருக்காங்க. தூய்மை, அன்வான்டட் பிஹேவியர், எராட்டிக்னஸ். அண்ட் இன் சம் கேசஸ் லைக் கிரீக் மித்தாலஜி காட் ஆஃப் லவ் அண்ட் செக்ஸ் வந்து ஈராஸ். கியூபிட் தெரியும்ல, கியூபிட் தான் ஈராஸ். கியூபிட் எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க. கிரீக் மித்தாலஜி படி காட் ஆஃப் வார் ஏரிஸ்க்கும் காட் ஆஃப் லவ் ஆஃப்ரோடைட்டிக்கும் பிறந்த குழந்தை வந்து கியூபிட். கியூபிட் யார் கூட காதல்ல விழுதுன்னு பாத்தீங்கன்னா சைக்கி, அதாவது காடஸ் ஆஃப் சோல். இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தை வந்து ஹெடோனே, த காடஸ் ஆஃப் பிளஷர். சோ பேசிக்கலி இந்த மித்தாலஜி படி when lust and psyche, which is the soul, aligns together, it becomes pleasure. அதுதான் இந்த மித்தாலஜியோட மெட்டஃபர். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலயும் பாத்தீங்கன்னா மெட்டஃபரிக்கல் பேஸ் மித்தாலஜிஸ்ல இருந்து ஃபனல் டவுன் ஆகி ரிலீஜன்னாலையும் கல்ச்சரல் சிஸ்டம்ஸ்னாலையும் நம்ம புரிதல் மாறப்பட்டதுனாலையும் ஒரு ரேஸுக்கு இந்த இமோஷனை பத்தி ஒரு புரிதல் இருக்கு, ஒரு அப்ரோச் இருக்கு, வேற மாதிரி இருக்கும். ஒரு ஊர்ல அதனால தான் வேற அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க இந்த இமோஷனுக்கு. ஜென்ரலா எல்லா எமோஷனுக்குமே அப்படிதான், எல்லா மெட்டஃபர்ஸ்க்கும் அப்படிதான். மாடர்ன் ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, செக்ஸ் ஹஸ் அண்டர்கான் a major transformation which goes beyond what was there in the 1960s and 1970s. வெஸ்டர்ன் சொசைட்டிஸ்ல வந்து 1980sல இருந்து இந்த செக்ஷுவல் டிசைர்ஸ் வந்து லைட்டா ரீகோட் பண்றாங்க to what is called neo-sexual revolution. இதுக்கு மேல கல்ச்சரல் பினாமினான்காக ஒரு சிம்பாலிக் மீனிங் கிடையாது, ஒரு செடி ஒரு ஃப்ளவர் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு மோர் ஃப்ளூயிடான ஒரு ஆங்கிள், ஒரு லெஸ் ட்ராப்டான ஒரு ஆங்கிள் ரீகோட் பண்ணிருக்காங்க. யூஸ்ட் டு பி அபவுட் ரீப்ரொடக்ஷன் அண்ட் சோஷியல் ஆர்டர்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் இருந்துச்சு. பட் லெட்ஸ் பி ஹானஸ்ட், ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவான அவுட்கம்ல இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணாததுனால இட் காட் அ நெகட்டிவ் அவுட்கம் as there were a lot of abuse, violence, அதெல்லாம் just based on this emotion. தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட் எடுத்துப்போமே, பியூரிட்டியா இருக்கட்டும், ஃபேமிலி ஹானர், மேரேஜ் ட்ரெடிஷன், இதுக்குள்ளதான அடங்கி இருந்தோம்னு சொல்ல முடியாது, இப்போ வரைக்கும் கூட அடங்கிட்டு தான் இருக்கும். ஸ்மார்ட் போனும் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸும் வந்த பிறகு ஓரளவுக்கு பிரேக் ஆச்சு. ஆனா இந்த டிரான்சிஷன் நடந்திருக்குல, வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் டிரான்சிஷன், இதுல கரண்ட்லி என்ன பிரச்சனைனா ஆன்செஸ்ட்ரல் வயரிங்ல வந்து பியூரிட்டி ஆங்கிள் ஒன்னு இருக்கு. சில ஜென்ரேஷனுக்குலாம் வந்து வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸே சுத்தமா கிடையாது, அந்த எக்ஸ்போஷருக்குள்ளே போக மாட்டாங்க. நிறைய பேர் இன்னும் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு ஈவில் தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கல்ச்சர்ல இருந்து பிரேக் பண்ண முடியாத ஒரு பயஸ்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு செக்டாருக்கு வந்து வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸும் உள்ள வந்திருக்கு. சொசைட்டியே
எக்ஸ்ட்ரீமா ஸ்கேட்டர்டா இருக்கிறதுனால வந்து சொசைட்டி ஆஸ் அ ஒன்னா வந்து ஆப்ரேட் ஆக முடியாது, ஒரு புரிதலுக்குள்ளேயும் வர முடியாது. ஆர் அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் வந்து ஃபங்க்ஷன் ஆகலன்னு வச்சுப்போமே, ஃபியூச்சர்ல ஹோப்ஃபுல்லி வந்தால் நல்லா இருக்கும். இப்போ ஃபிலிம் மீடியாவே ரெப்ரசென்ட் பண்ணும் இந்த லென்ஸை. ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸே எடுத்துக்கோங்களேன், ஃபீமேல் கேரக்டர்ஸை ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட் மாதிரியே பார்க்கறது உண்டு. ஆர் ஹீரோ அடையறதுக்கு மட்டுமே ஒரு கேரக்டரா எழுதப்படுறது ரொம்ப ரொம்ப நிறைய. ஆல்மோஸ்ட் ஃபிலிம் மீடியா வந்து நம்ம மென்டாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணும் தானே ஆஸ் அ கலெக்டிவ் சொசைட்டியா. அதுலயே தெரியும் ஓரளவுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸும் நம்ம சொசைட்டியும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பிரெயின் வயரிங் குள்ள போறோம். ஏன்னா இந்த பேசிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட ரூட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் டு அதர் கண்ட்ரீஸ். நேரம் இரவு 2:30 மணி, 11ஆம் தேதி நவம்பர். 10 நாளா ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன், தூங்காம கொள்ளாம. இத்தனை நாளா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 10 நாளாக பெஞ்ச் ஹீட் பண்ணி 2 கிலோ வேற போட்டு விட்டேன், அதை வேற குறைக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தேன் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். பண்ணி விடுங்கள். தூக்கத்துல வளர்றேன் பாத்தீங்களா, இப்படிதான் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்றேன் ராத்திரி பகலுமா. அப்படியே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மட்டும் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், KASIKAARAN அப்படிங்கிற யூசர் நேம்ல காசிக்காரன் ஒருத்தர் இருப்பான், அது நான் தான். இன்ஸ்டாகிராம்ல இங்கிலீஷ்ல ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸே போடுவேன். இங்க கவர் பண்ண முடியாத டாபிக்ல அங்க கொஞ்சம் கவர் பண்ணுவேன். இங்க கவர் பண்ணதோட எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் சிலது அங்க போட்டிருப்பேன். அங்க போய் என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. சனிக்கிழமை 9 மணிக்கு இரவு ஒரு Q&A செஷன் போட்டுருவாங்க, ஜாலியா பேசுவோம். கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். இங்க சப்ஸ்கிரைப், அங்க ஃபாலோ, அங்க ஃபாலோ, இங்க சப்ஸ்கிரைப். காசிக்காரன், காசிஸ் கார்னர். வீடியோக்குள்ள போவோம். இப்போ வந்து வில் கோ இன்சைட் த வயரிங் ஆஃப் த பிரெயின், த பயாலஜிக்கல் நியூராலஜிக்கல் அந்த ஆங்கிள்குள்ள போகலாம். இப்போ டிசைர்ஸ் ஃபீல் பண்ணும்போது என்ன நடக்குது, டோபமைன் விச் இஸ் அ ரிவார்ட் கெமிக்கல். டோபமைன் வந்து இஸ் மோர் அபவுட் மோட்டிவேஷன். பாடியும் பிரெயினுக்கும் வந்து ஒரு ரிவார்டுக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்போ டோபமைன் சர்ஜ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க கண்ணுக்கு ஒருத்தர் அட்ராக்டிவா தெரியும் போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு இமேஜினரி ஃபேண்டசி இருக்கும் போது, இல்லைன்னா ஃபீட் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும் போது, இதெல்லாம் பண்ணும்போது டோபமைன் சர்ஜ் நடக்கும். பட் தேர் இஸ் மோர் டீடைல் டு திஸ். இப்போ த மோர் யூ ஆர் எக்ஸ்போஸ் டு திங்ஸ் லைக் தீஸ், எய்தர் நம்ம வளர்ந்த எக்ஸ்போஷர்ல இருந்து இருக்கலாம், இல்லனா ஹேபிட் வழியா இருக்கலாம், என்வாயர்மெண்ட்னால இருக்கலாம், பிரெயின் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆல்வேஸ் அலர்ட்டாவே இருக்கும் இந்த கியூஸுக்கெல்லாம். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நிறைஞ்ச 2025ல ஹை ஸ்டிமுலேட்டிங் இமேஜஸ் நிறைஞ்ச சோஷியல் மீடியா இருக்கு, கான் ஆக்சஸ் நிறைய இருக்கு, சோஷியல் மீடியால தர்ஸ்ட் ட்ராப்லாம் நிறைய இருக்கு. இதுக்கு கான்ஸ்டன்டா டெய்லி பேசிஸ்ல செக்ஷுவல் அரௌசஸ்லாம் நடக்கும். மோர் யூ எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு தீஸ், உங்களோட பேஸ் லைன் லஸ்ட் லெவல் இருக்கு பாத்தீங்களா, அது எப்பவுமே ஹையா இருக்கும். அதுக்கான டோபமைன் எப்பவுமே அதிகமா இருக்கும். அதை நம்ம மேட்ச் பண்றதுக்கு வந்து அந்த லெவலுக்கு ஆக்டிவிட்டிஸ் வச்சு மட்டுமே மேட்ச் பண்ண முடியும். அதுவும் ஒரு த்ரெஷோல்டு மாதிரியே ரீச் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி நம்மளுக்கு பிரேக் பண்ணணும் அப்படிங்கறது தோணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஹைலி ஸ்டிமுலேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் தான் நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வச்சிருப்போம். இந்த மாதிரி டைம்ல தான் உங்க பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும். பாக்குற எல்லாத்தையுமே செக்ஷுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஆப்ஜெக்டிஃபை பண்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குற நிலைமை வரும். டைரக்ட் கோரிலேஷனா கான் இண்டஸ்ட்ரியோட ப்ரொஜெக்டட் growth ரேட் சொல்றேன் கேளுங்களேன். கான் இண்டஸ்ட்ரி வந்து $118 பில்லியன் இண்டஸ்ட்ரியா 2030ல ப்ரொஜெக்டட் growth இருக்கு. 7.5% மேல வருஷம் growth ஆகிட்டே இருக்கு. செக்ஷுவல் எனர்ஜி வந்து நம்மளுக்கு எங்க சேனல் பண்ணணும்னு தெரியாம டிஜிட்டல் மீடியம் பக்கம் மட்டும் போய்கிட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், பிரெயின்ல வந்து ஃப்ரண்டல் பார்ட் பேர் வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து ஓரளவுக்கு டிஸ்ரப்ட் ஆயிரும். பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்ரப்ட் ஆகும். செல்ஃப் கண்ட்ரோல் கொஞ்சம் வீக்கன் ஆகும். மோர் அண்ட் மோர் இம்பல்சிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இமேஜின் பண்ணியே ஆகணும், இதுல ஆக்ட் பண்ணியே ஆகணும், இதை கன்சியூம் பண்ணியே ஆகணும், இதெல்லாம் வந்து ஒரு ஹேபிட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். மோர் ஓவர் இதெல்லாம் தாண்டி ஒரு மேஜர் கல்ச்சுரல் ஷிஃப்டும் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட். இதுக்கு முன்னாடி மேல் கேஸ்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. விமனை வந்து காட்டப்படுவது, பார்க்கப்படுவது எல்லாமே மேலோட செக்ஷுவல் டிசையர்ஸ்க்காகவும் செக்ஷுவல் கண்ணோட்டத்துக்காகவும் மட்டும் பார்க்கப்படுவதற்கான டேர்ம் தான் மேல் கேஸ். ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி செக்ஷுவல் ஆப்ஜெக்டிஃபிகேஷன்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எப்படி பார்ப்போங்கிறத வந்து மாத்திரும். ஜென்ரலாவே அப்ஜெக்டிஃபைட் ஆங்கிள் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா அப்பப்போ பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன், எம்பத்தியே இருக்காது. அந்த ஆங்கிள் அவங்க மேல எம்பத்தியே இருக்காது. யாரெல்லாம் நான் அப்ஜெக்டிஃபைடா பார்க்கறோமோ அவங்க மேல மட்டும்தான் எம்பத்தி இருக்கும். இதெல்லாம் பார்த்திருப்பீங்க நிறைய இன்ஸ்டாகிராம்ல. இந்த ஸ்போர்ட்ல சாதிச்சுட்டா மட்டும் அவங்கள பெருசா கொண்டாடுவாங்க விமனை. இது இப்படிதான் இருக்கணும், விமன்னா வேற எப்படியும் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அவங்க மேல மட்டும் தான் கருணை இருக்கும். சும்மா வெட்டியா இருக்கிற மாதிரிலாம் கருணையே இருக்காது. இதுலயே தெரியும் செக்ஷுவல் அப்ஜெக்டிஃபிகேஷன். இதெல்லாம் எங்க நம்மளால பார்க்க முடியும்? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்க்க முடியும், ஷார்ட்ஸ்ல பார்க்க முடியும், இல்லைன்னா மோனிகா பாட்டு மாதிரி ஒரு பொண்ணு நடுவில் ஆடும்போது நிறைய ஆண்கள் சுத்தி ஆடும்போது அப்ப பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டில இருக்கு பாத்தீங்களா. இதுல வந்து த பவர் லைஸ் மோர் டு அ மேன் இல்லையா.
So when the power lies more to the man, there is increased sexual objectification towards women. ஐட்டம் சாங் கான்டெக்ட்கே திரும்ப வருவோமே, இன்னும் ஏன் ஐட்டம் சாங்ஸ் எல்லாம் சர்வைவ் ஆகுது, மார்க்கெட்டபுளா இருக்கு? ஏன்னா ஃபீமேல் பாடி வந்து இப்போ ஒரு ஸ்பெக்டக்கல், நம்ம பாக்குறதுக்கு மட்டுமே. இமோஷனலி எதுவுமே ரன்னே ஆகாது மைண்ட்ல. ஒரு டூ வே இமோஷனல் கனெக்டே இல்ல. பார்ப்போம், பார்த்த உடனே நம்மளுக்கு அடையணும்னு தோணுமோ, பார்க்கணும்னு தோணுமோ, ஆசைப்படணும்னு தோணுதோ, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தோன்றது தவிர அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது வேற எதுவுமே தோணாது. இப்போ இதெல்லாம் ஃபேண்டசைஸ் பண்ணும்போது ஃபேண்டசியில எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு யோசிக்க ஆரம்பிப்போம், நம்ம ஆசைக்கு யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஒரு எண்ட்லெஸ் சைக்கிள்ல மாட்டினோம்னா யூ வில் பி ஸ்டக் இன் சம்திங் கால்ட் அ ஃபேண்டசி ட்ராப். ஃபேண்டசி அண்ட் லோன்லினஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு காயின்ல டூ சைட்ஸ் மாதிரி. the more lonelier you are, the more you will consume sexual content. sexual content இப்போ கன்சியூம் பண்ணா you will become even more lonelier. இப்போ ஜென்ரலாவே லோன்லியா இருக்கும்போது your only friend will be your imagination. Probably a life which is very different from the current reality. நம்ம ஆசைக்கும் நம்மளுக்கு என்ன தேவைக்கும் எந்த மாதிரி வேர்ல்டு இருக்கணும், அந்த வேர்ல்டில் நம்ம எந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசைக்கு தான் ஃபேண்டசி வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி பேஸ்லைன் டோபமின் த்ரெஷோல்லாம் அதுக்கு அதிகம் இல்லையா? ஸோ இப்போ இமேஜின் பண்ணும் போதும் கொஞ்சம் நிறைய டோபமின் கொடுக்குற மாதிரி சில விஷயம் மட்டும் தான் இமேஜின் பண்ணுவோம். அது வந்து லஸ்ஃபுல் ஆங்கிள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். இமேஜினேஷன் வந்து இப்போ லஸ்ஃபுல் ஆங்கிள்லாம் தாண்டி வேற என்னெல்லாம் டோபமின் சர்ச் ஆக்டிவிட்டீஸ்லாம் யோசிப்போம். ஸ்கூலை வந்து நம்ம சுனாமி வரும்போது காப்பாத்துற மாதிரி, இல்லைன்னா பெருசா சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி பெருசான டோபமின் கிடைக்கிற மாதிரி சில இமேஜினேஷன்ஸ் தானே பண்ணுவோம். அந்த இமேஜினேஷன்லாம் பண்ணா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அது அடைஞ்சிட்டோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருமே தவிர ரியாலிட்டியில அடைஞ்சிருக்க மாட்டோம். இப்போ ஒரு புள்ளி நம்மளை போட்டு அடிச்சா அந்த புள்ளியை நம்ம திரும்ப அடிச்ச மாதிரி மட்டும் யோசிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பெட்டரா ஃபீல் ஆகும். ஆனா நிஜமா அடிச்சிருக்க மாட்டோம், நிஜமா அதுல போய் ஆக்ட் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம ஸ்டிமுலேஷன் லெவல்ஸுக்கும் ஹேபிட்ஸ் கொஞ்சம் சில இதெல்லாம் மாறினதுக்கு அப்புறம், லோன்லினஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி செக்ஷுவல் ஆங்கிள்ஸ் எல்லாம் சில பாக்குறதெல்லாம் உண்டு. அந்த ஆப்ஜெக்டிஃபைட் லென்ஸ்ல ஒண்ணு பார்ப்போம், இல்லைன்னா பாக்குற மாதிரி பிரெயின் யோசிக்கும், அது கூட நம்ம பேட்டில் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு கேஆட்டிக்கான மைண்ட் செட்ல தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த லோன்லினஸும் செக்ஷுவல் டிசையரான காம்பினேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் ரொம்பவே டேஞ்சர் தான். ஏன்னா நமக்கும் ஆப்ஜெக்டிஃபை ஆகிற ஜெண்டரும் சொசைட்டியாவே பாடி டிசாட்டிஸ்பாக்சன் இருக்குமா, நம்மளோட பாடி நம்மளே பிடிக்காத மாதிரி எல்லாம் இருக்கும், செல்ஃப் எஸ்டீம் கம்மியா இருக்குமா, கான்பிடன்ஸும் சமலோவா இருக்கும். அதை நம்ம வெளியிலயும் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இப்ப வந்து சோசியல் மீடியாலே பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் வெயிட்டா இருக்கிற ஆளால சர்வேவே ஆக முடியாது. புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தமன்னாவே குண்டுங்கிறாங்க, தமன்னா குண்டா, காவாலயால சொன்னாங்க தமன்னா குண்டுனா அப்ப நம்பலாம். எவ்ரிதிங் கம்பைன்ட் மைட் அல்டிமேட்லி புஷஸ் இன்டு டிப்ரெஷன். கல்ச்சுரல் பிலீஃப்ஸும் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸும் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லஸ்ட் என்பது வந்து ஒரு பாவ செயல். இந்த நெகட்டிவ் பிலீஃபும் ஆக்சுவல் ரியல் லைஃப்ல வந்து ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இண்டிவிஜுவல கிரேட்டர் ஸ்டேட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் கில்ட், ஹெல்ப்லெஸ்னஸ் இதுக்குள்ள தள்ளி போயிடும். இது வந்து யாருக்கு தெரியுமா நிறைய ஃபீல் பண்ணி நான் பார்த்திருக்கேன், இந்தியன் ஹவுஸ் ஹோல்டுல இருக்க வைஃப்ஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேவ் கல்ச்சுரல் பிலீஃப், ரிலீஜியஸ் நம்பிக்கையும் இருக்கும். பீயிங் நாட் ஹாப்பி வித் தேர் செக்ஸ் லைஃப், அவங்களோட லஸ்ட்டை வந்து புருஷன் மேல ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. வேற எங்க பண்ணாலும் கல்ச்சர் படி தப்பு. அது எப்படி சேனல் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா லஸ்ஃபுல் ஃபீலிங்கிறது ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி எல்லாருக்குமே வரும். இதனாலதான் பீக் ஹெல்ப்லெஸ்னஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர் உள்ளுக்குள்ள வச்சுப்பாங்க, காட்டிக்க மாட்டாங்க. செல்ஃப் ஹெல்ப்புக்கும் செல்ஃப் கண்ட்ரோலுக்கும் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஆங்கிள் இதை பார்த்துக்கிட்டாதான் அதுக்கே போக முடியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட்? ஏன்னா இன்டர்னல் சிஸ்டம்ல வந்து இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ஒரு லூப் மாதிரி திரும்ப கியூ ஆகிட்டே இருக்கும். எப்படி நடக்குதுன்னே தெரியாது, ஏன் நடக்குதுன்னே தெரியாது, எது அதை ட்ரிகர் பண்ணுதுன்னு தெரியாது. என்வைரன்மெண்ட்லயும் நிறைய ட்ரிகர் பண்ணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்புறம் செல்ஃப் ஹெல்ப்குள்ள போவோம். இதனாலதான் இவ்வளவு டீட்டெயிலா போயின்னு இருக்கேன். இப்போ எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே நிறைஞ்சு இருக்கும். பட் வென் யுவர் இன்டர்னல் வேர்ல்ட் சேஞ்சஸ் அண்ட் உங்க பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும்போது பெருசா எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, பெருசா அது உங்களை அஃபெக்ட் பண்ணாது. டு அன் எக்ஸ்டென்ட் அட்லீஸ்ட். நம்ம ரிப்பீட்டடா பண்ற பேட்டர்ன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். சைக்காலஜில பாத்தீங்கன்னா கிரேவிங்கிறது ஒரு இன்டென்ஸான டிசையர் ஆர் அர்ஜ் டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஷர். கிரேவிங் வந்து நேச்சுரலி ரேண்டமா ஒருத்தருக்கு ஒன்னு தான் இருக்கும், இன்பில்ட்டா இருக்கும், அப்படியே வந்துருச்சு அப்படிங்கிறது கிடையாது. கிரேவிங் கம்ஸ் ஃப்ரம் கண்டிஷனிங். நீங்க சின்ன வயசுல வளர்ந்தது எப்படியோ, எதெல்லாம் பார்த்துருப்பீங்க, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு கண்டிஷனிங் மாதிரி நடந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை புரிதல் இருந்திருக்கும். இல்லைனா வாழ்க்கைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிற ஒரு நிலைமையில வந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரியாணி கிரேவிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணி ஆசைப்படுற டைம்ல எனக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் வாய் எடுத்து வைக்கிற வரைக்கும் தான் அந்த கிரேவிங் இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கிரேவிங் இருக்காது, அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிரேவிங் இருக்காது. அந்த டைம் லைன்ல தானே கிரேவிங் இருக்கு. இப்ப தெரியாம ஒரு பிரியாணியோட போட்டோவையோ ஆப் ஓபன் பண்ணிட்டோமோ, இல்லைன்னா ஏதாவது ஸ்மெல் பண்ணிட்டோமோ, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம்னா டக்குன்னு அந்த கிரேவிங் ட்ரிகர் ஆயிரும். இப்போ சாப்பிட்ற வரைக்கும் அந்த கிரேவிங் ஓரளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி காஜி இன்டியூசிங்கா ஏதாச்சும் ஒன்று பார்த்து கிரேவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களோட பாடி சென்சேஷன்ஸ் மாறும், நம்மளோட அர்ஜ் லெவல்ஸ் மாறும், ஒரு மாதிரி செயின் ஆஃப் தாட்ஸ் மாதிரி வரும், அதுல ஆக்ட் பண்ணணும்னு தோணும். இந்த மாதிரி ஒரு டிராவல்லையே கொண்டு போயிடும். இப்போ பிஹேவியரல் சைக்காலஜில வந்து இதுக்கு பேர் வந்து பவ்லோவியன் கண்டிஷனிங். எவ்ரி கிரேவிங் இஸ் அ லேர்ன்ட் பிஹேவியர். இப்போ வந்து நம்ம இந்தியாலயோ பாகிஸ்தான்லயோ பர்ஷியாலயோ பிறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரியாணியே அவ்வளோ சாப்பிட்டுருக்க மாட்டோம். நம்ம பெருசா பிரியாணியே கிரேவ் பண்ண மாட்டோம். ஆனா இங்க இருந்து ஏதாவது வெளியூருக்கு போனா டக்குன்னு பிரியாணி சாப்பிடணுங்கிற கிரேவிங் அடிக்கடி வரும். வெளியூர்ல வேற கிரேவிங்ஸ் இருக்கும், வேற மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும். இதே மாதிரி லஸ்ட்டுக்கும் வந்து ஒரு லேர்ன்ட் பேட்டர்ன் ஒன்று இருக்கும். ஒன்னு ஏன்ச்ச உடனே ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல பெட்ஷீட்டை போத்திட்டு நம்ம மீம்ஸ் பார்க்க போறோம், டூம் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிக்கும் போது அதை பார்க்கும் போதே ஸ்டிமுலேஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். குறுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அதை மேட்ச் பண்ணி ஆகணும். அது ஒரு லேர்ன்ட் பிஹேவியர். இல்லைனா சோகமா இருக்கும் போது, சந்தோஷமா இருக்கும் போது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் போது, நீங்க எந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கும் போது லஸ்ட்ஃபுல்லா ஃபீல் ஆகுதோ அதுவும் லேர்ன்ட் பிஹேவியரா அது ஒரு கனெக்ஷன் மாதிரியே இருக்கும். ஒரு வாட்டியும் லஸ்ட் ஃபீல் பண்ணும்போது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி புரியும். எங்க இருந்து அந்த பேட்டர்னே ஸ்டார்ட் ஆகுது, எப்படி அந்த பேட்டர்ன் போய்கிட்டு இருக்கு, சும்மா போர் அடிக்கும் போது நம்மளுக்கு டோபமின் அதுல இருந்து தான் தேவைப்படுதா. இப்போ கான்சியஸ்னஸ்ல வந்து என்வைரன்மெண்ட் கியூஸ் எல்லாம் வந்து சிலது இப்படி ரெகக்னைஸ் பண்ணலாம். ஆனா அன்கான்சியஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கே தெரியாத பேட்டர்ன்ஸ் எல்லாம் சிலது இருக்கும். இதுதான் வந்து கார்ல் யங் வந்து சொன்னது, until you make the unconscious conscious it will direct your life and you'll call it your தலையெழுத்து அப்படின்ட்டு. இப்போ நம்மளோட அன்கான்சியஸ் ஷேடோங்கிறது வந்து எப்படி டெவலப் ஆகும்னா, சப்ரஸ்ட் எமோஷன்ஸ், ரிப்ரஸ்ட் எமோஷன்ஸ், வெளியில சொல்ல முடியாத எமோஷன்ஸ் எல்லாம் வந்து தேக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுல இருந்தே நம்ம தமிழ் ஹவுஸ் ஹவுஸ் எல்லாம் அப்படிதான், அழவும் விட்டுருக்க மாட்டாங்க, வளரவும் விட்டுருக்க மாட்டாங்க. அதை பத்தி பேசியிருக்கும் பழக்கம் கிடையாது. ஸோ தேர் இஸ் ஒரு அக்யூமுலேட்டட் இமோஷனல் பில்டிங் நம்ம தமிழ் கல்ச்சர்ல எஸ்பெஷலி ஆயிருக்கும். இப்போ எங்க இருந்திருக்கலாம், ஸ்கூல்ல புள்ளி பண்ணதுல இருந்து இப்போ வந்து ரீசெண்டா ஒரு ட்ராமா நடந்து அதை ப்ராசஸ் பண்ணது வரைக்கும் அவ்வளோ நடந்திருக்கலாம். இந்த மாதிரி சப்ரஸ்ட் ரிப்ரஸ்ட் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து காம்பன்சேட்டரி பிஹேவியர்ஸ் எல்லாம் சிலது ட்ரிகர் பண்ணும். அதாவது சில பேர் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது சாப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களே, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் மாதிரி, இல்லைனா ரேஜ் மாதிரி, இல்லைனா ஆல்கஹால் அடிக்ஷன் மாதிரி, இல்லைனா உடனே பிரேக் டவுன் ஆகிறது, பெருசா ஒரு ஆங்ஸைட்டி அட்டாக் மாதிரி எல்லாம் வரும். இதுல ஒன்றும் செக்ஷுவல் கம்பல்ஷன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ கிரேவிங் வந்து பியூர்லி அட்ராக்ஷன்ல இருந்து வரது மட்டுமே கிடையாது, இமோஷனல் பெயின்ல இருந்து கூட வரும். போர்டம், லோன்லினஸ், கில்ட், ஸ்ட்ரெஸ், ரெசென்ட்மெண்ட், இந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸ் கிட்ட இருந்தும் டைரக்டா காம்பன்சேட்டரியா நம்மளுக்கு செக்ஷுவல் அர்ஜஸ் வரும். இப்போ நம்மளும் கான்ஸ்டன்டா ஒரு இன்னர் டென்ஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கோம்ல, இன்னர் டென்ஷன்லேயே இன்னர் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும் போது வந்து அதோட காம்பன்சேட்டிவ் பிஹேவியர் லஸ்ட் தானா டைரக்டா அதுக்கு தான் உங்களை ரீடைரக்ட் பண்ணும். ஏன்னா அது ஒரு குவிக் ஃபிக்ஸ் மாதிரி. எல்லாருக்குமே இமோஷனல் பெயின் இருக்கும், எல்லாருக்குமே போராட்டம் இருக்கும், எல்லாருக்குமே இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஆனால் பிரேக் பண்றது வந்து நம்ம சாய்ஸ். when you start breaking it you will eventually become, your habits will become better, you'll start reacting better to things instead of always falling into the trap னு சொல்ல. ட்ராப்ல விழுந்தோன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரேடியா அந்த ட்ராப்ல மாட்டிக்க மாட்டோம். அது கூட சண்டையாவது போடுவோம், அப்பப்போ ஜெயிப்போம், இல்லைன்னா எப்பவுமே ஜெயிப்போம், அந்த மாதிரி இருக்கும். காக்னிட்டிவ் பிஹேவியர் ரீசர்ச் படி இந்த பேட்டர்னை வந்து நம்ம இன்டரப்ட் பண்ணலாம், டிஸ்ரப்ட் பண்ணலாம். இப்போ மைண்ட்ஃபுல்லா ஏதாவது ஒரு எமோஷன் வரும்போது அது கூட உட்கார்றதோ, இப்போ இல்லைனா மெடிடேஷன் அடிக்கடி பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா சும்மா இருந்தோ ஸ்டிமுலேஷனை டெய்லி குறைச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பேஸ் லைன் டோபமின் த்ரெஷோல்டு வந்து கொஞ்சம் குறையும். இப்போ உடனே தோணும் போது சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டோம்னா, ஜென்ரலாக எக்ஸாமுக்கு படிக்கும்போது சின்ன வயசுல நாளைக்கு பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு படிக்கவே மாட்டோம். எப்பவுமே நாளைக்கு பார்த்துக்கலாம் தான் இருக்கும். அந்த மாதிரி இதையும் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி தள்ளி போட்டோம்னா அதுவே ஒரு லேர்ன்ட் பிஹேவியர் மாதிரி ஆகி நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற தள்ளி போக ஆரம்பிச்சோம். ஆனால் அந்த நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறது வந்து ஒரு லாங் டேர்முக்கு பண்ணணும். இப்படி எல்லாம் பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணா நம்மளுக்கு காஜியோட கிரேவிங்ஸ் வந்து நல்லாவே குறையும். எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்ததோ சரி, நம்மளுக்கு மீடியா சொல்லி கொடுத்ததோ சரி, ரெசென்ட்மெண்ட்ங்கிற ஒரு இமோஷனை நம்மளுக்கு பில்டு பண்றதை ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்துட்டாங்க. ரெசென்ட்மெண்ட்னா என்னன்னா ஒரு பழி வாங்குறது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பழி வாங்குறதுல கிடைக்கிற நம்மளுக்கு ஆனந்தம். ஒன்று நடந்துருச்சுன்னா இவன் மூஞ்சில கரிய பூசணுங்கிறதுக்காக சிலதை பண்ணுவோம், இவனை விட நான் பெட்டரா பண்ணி காட்டுறேங்கிறதுக்காக சிலது பண்ணுவோம். படங்கள்ல எல்லாம் ரிவெஞ்ச் ஸ்டோரிஸ் தான் நிறைய இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது நடந்துட்டாலுமே அதுக்கு ரிவெஞ்ச் தான் எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி கதைக்களம்லாம் இருக்கும். பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா எக்ஸ பழி வாங்குறதுக்காக நான் இப்போ 6 பேக்ஸ் வச்சே ஆவங்கிறதுக்காக ஒரு அந்த மாதிரி பழி வாங்குறாங்க இருக்கும். அந்த மாதிரி நிறைய ரிவெஞ்ச் ஆங்கிள்லாம் நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவே பார்த்தீங்கன்னா இன்னர் ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இன்னர் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் போது தானே இதெல்லாம் நடக்கும். இப்போ ஏதாவது பாடி ஏதாவது ஏற்றணும்னா நம்மளுக்காக ஏத்தனாலோ இல்லைன்னா சம்பாதிக்கணும்னா என் குடும்ப புள்ள குட்டிக்காகவோ எனக்காகவோ நான் சம்பாதிக்க போறேன், நீயே கேடு கட்டா எனக்கு என்ன, நான் எனக்காக மட்டும் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி அந்த பழி வாங்குற ஆங்கிள் வந்து கொஞ்சம் நம்ம கிட்ட இருந்து போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்னர் ஸ்ட்ரெஸ் இருக்காது, அப்போ இந்த ட்ராப்புக்குள்ளேயும் விழமாட்டோம். இந்த பழி வாங்குற
மைண்ட் செட் வந்து பெருசா நம்மள சாதிக்க வச்சுட்டாலுமே கூட ஒரு ஃபயர் குடுத்து, உள்ளுக்குள்ள அந்த இன்னர் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இன்னர் வேர்ல்டு பெருசா மாறவே மாறாது. அதனால தான் சொல்லுவாங்க, சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறமும் நெறைய பேரு, அப்ப எப்படி இருந்தாலும் இப்படியே தான் இருக்கேன். எல்லாம் அப்படியே தான் இருக்குன்ட்டு. பெருசா மாறாது. வெளியில இருக்கிற அந்த இல்யூஷன் வேணா மாறி இருக்குமே தவிர, உள்ள எல்லாம் அதே மாரி தான இருக்கும். இப்பதான் நம்ம ரீவயரிங்க்கே போறோம். இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணிட்டு தான் அத ரீவயர் பண்ண முடியுமே தவிர, ரெகக்னைஸ் பண்ணாம என்னத்த ரீவயர் பண்ணுவோம்? எதுவுமே இருக்காது. சும்மா கண்மூடித்தனமா போகிற மாரி தான் இருக்கும். தேர் இஸ் திஸ் ப்ராசஸ் கால்ட் டோபமைன் ஹீமோஸ்டேசிஸ். இப்போ ஓவர் ஸ்டிமுலேட்டட் பிரெயினை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி குட்டி குட்டி ரிவார்ட்ஸுக்கு வந்து பழக்கப்படுத்துறது. ஃபர்ஸ்ட் நான் நெகோஷியபிளா என்ன பண்ணணும்னா, ஃபாஸ்ட் பேஸ்டா நிறைய பார்க்கறத வந்து ஓரளவுக்கு லிமிட் பண்ணும். இப்போ நம்ம எவ்வளவு பார்க்கறோமோ அட்லீஸ்ட் அதோட பாதியில இருந்தாவது ஆரம்பிப்போம். இப்போ வந்து டூம் ஸ்க்ரோலிங், ஃபிளாஷியான எடிட்டிங்லாம் இருக்கிற ரீல்ஸ், ஷார்ட்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் ஹாஃப் குறைச்சாலே நம்மளுக்கு கையில நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். டேவும் ஸ்லோவா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைனா கண்ணை மூடின உடனே திறந்த உடனே நாள் முடிஞ்சு போயிடும். இப்போ 15 மினிட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஸ்லோ ஆக்டிவிட்டி டெய்லி பண்ற மாதிரி இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளுக்கு வந்து காலையில வந்து ரொம்ப ஸ்லோவா ஒரு நேச்சர் மியூசிக்கோ இல்லைனா ஒரு ஓஎஸ்டியோ போட்டுட்டு ஒரு வாக்கிங் மட்டும் போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். சன்லைட் மூலியமாவும் டோபமைன் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்லோவாகவும் டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையிலேயே ஹை ஸ்டிமுலேஷனுக்கு பிரெயினை பழக்கப்படுத்தாம ஆரம்பிச்சா அங்கல இருந்தே டோபமைன் த்ரெஷ்ஹோல்டு கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். அப்படியே பொறுமையா டிராவல் பண்ணலாம். நிறைய விஷயம் அப்பதான் பண்ண ஆரம்பிக்க முடியும். இல்லைன்னா மத்த எல்லாமே பண்றதுக்கு ஒரு மாதிரி காண்டாவே இருக்கும். இப்போ வாக்கிங் எக்ஸாம்பிள்லேயே வந்து ஓவர் ஸ்டிமுலேட்டிங்கா ஹார்னு அது இது வண்டி கிண்டி வந்து போறது அந்த மாதிரி இருந்தா பெருசா வேலைக்காகாது. கொஞ்சம் அமைதியாவே அப்படி காலங்காத்தால போக முடியலன்னா வேற ஏதாவது தான் பண்ணி ஆகணும். யோகாசனம் இல்லைனா சும்மா வீட்டில் உட்கார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 15 மினிட் ஸ்லோ பேஸ்ட் ஆக்டிவிட்டி. இப்போ வந்து ஸ்லோ பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோபமைன் ஆன்டிசிபேஷனே கொஞ்சம் கம்மியாயிரும். அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காது, எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்காது நம்மள. நெக்ஸ்ட் தான் நம்மளால இன்டர்னல் ஒர்க்கே பண்ண முடியும். கொஞ்சம் நம்மளுக்கு பிரெயின் யோசிக்க முடிகிற நிலைமையில இருந்தால் தான் இன்டர்னல் ஒர்க்கு நம்மளால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ண முடியும். இமோஷனல் பெயின் உள்ள இருக்குன்னு சொன்னால அதுதானே லஸ்டா ப்ரொஜெக்ட் ஆகுது வெளியே. அதெல்லாம் ஜேர்னல்ல வந்து நம்ம நோட் பண்ணிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எது வந்து நம்மள இங்க கொண்டு போய் விடுது அப்படிங்கறத வந்து நம்ம அந்த பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஜர்னலிங் வழியா நம்ம என்ன மேட்டர்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அதை ரீப்ரோகிராம் பண்றதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஆகணுமோ, என்ன உங்களுக்கு வாழ்க்கை ஆசையோ அதை அப்படியே சொல்லி டெய்லி எழுதிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் பிரெயின் வந்து ரீவயர் ஆயிடும். ஏன்னா நீங்க பண்ணா மட்டும் ரீவயர் ஆகாது, நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அப்பப்போ ரீவயர் ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ ஹீலிங் வந்து தானா நடக்காது, அப்படியே அடுத்த விஷயத்துக்கு அதை தாண்டி போயிட்டாலும் நடக்காது. அது கூட உட்கார்ந்தும் அதை ப்ராசஸ் பண்ணாலும் மட்டும்தான் ஹீலிங் நடக்கும். மாடர்ன் சைக்காலஜில வந்து மைண்ட்ஃபுல்லா இருக்கும்போது ஒரு கிரேவிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்சர்வ் பண்ணி நம்ம அதையும் ஜட்ஜ் பண்ணாம நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்காம அது கூட உட்கார்ந்தாலே தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு கிரேவிங் குறையுமா. லஸ்ட் வந்து எட்டி பார்க்கும்போது சப்ரஸ் பண்ணாமையோ அதுக்குள்ள இண்டல்ஜ் பண்ணாமையோ என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் மட்டும் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும், அப்படியே ரைஸ் ஆகும், அப்படியே ஒரு பீக் அடிக்கும், ரொம்ப இம்பல்சிவா இருக்கும், அப்புறம் அது குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா இது வந்து லாங் ரன்ல பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கவும் பழகிரும். இப்போ யங்கியன் சைக்காலஜில இதுல இன்னொரு லேயர் ஆட் பண்ணிருப்பாங்க. லஸ்ட் வந்து உங்களோட ஒரு பார்ட்னு அக்செப்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டோபமைன் தானே கேக்குது, அது வெளியே வரும்போது அந்த லஸ்ட்ஃபுல் ஃபீலிங் வந்த உடனே உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது பண்ண போறதுதான் சேனலிங். எய்தர் ஆர்ட்டோ, கேமிங்கோ, டான்ஸோ, கதை எழுதுறதோ, எக்ஸ்பிரஷன் எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இப்போ இன்னர் வேர்ல்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் கஷ்டப்பட்டு பண்ணாலும் கூட எக்ஸ்டர்னல் வேர்ல்டு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும் நம்ம பழைய பேட்டர்ன்ஸ் உள்ள தள்ளி விடுறதுக்கு. அதனால செக்ஷுவலி அரௌசிங் கான்டென்ட் வந்தாலே ஃபீடரை நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துடலாம். உங்களுக்கு அரௌசிங்கா இருக்கிற எந்த அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபீடை வந்து வேற எதுக்காவது ட்ரெயின் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஃபீடை மாத்துறது ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷம் வேற ஏதாவது ஸ்க்ரால் பண்ணாலே ஃபீடு கம்ப்ளீட்டா அதுக்கு மாறிடுது. இப்போ நைட்டு தான் உங்களுக்கு ட்ரிகர்ஸ்லாம் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மீம்ஸ் டூம் ஸ்க்ரால் பண்ணும்போது ஏதாவது ஒரு மாடி மாதிரி ஒரு ஸ்பேஸுக்கு போய் உட்காந்துட்டு ஏதாவது பாட்டு கேட்கலாம். ஸ்லோவா அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஏதாவது பாட்டு கேட்கலாம், ராஜா பாட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஸ்லோவான மெலடிஸ்லாம் நம்மளுக்கு செல்ஃப் ரிஃப்ளெக்டும் பண்ண சூப்பர் கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும். ரூம்லயே இருக்கும்போது குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரூமை மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூம்ல உங்களோட கம்பெனியும் அந்த ரூமோட கம்பெனி உங்களுக்கும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுன்னா உங்க ஒரு மாதிரி கண்டென்ட்மெண்ட் மாதிரி வரும். நம்மளால தனியா இருக்கிறதுக்கே நம்மளுக்கு ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல ரூமே நம்மளுக்கு பிடிக்காமலையோ ரூம் நம்ம ஷாபியா இருக்கும் போது தான் நம்ம பெருசா ரூமோட அந்த நம்மளுக்கு நல்ல கனெக்டே இல்லாம இருக்கும். அப்போ கொஞ்சம் மென்டல் ஹெல்த் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்டிமேட்லி we need to realize the fact that lust is a mirror of wanting to create or produce or express something like that. நீங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுங்கிற துடிப்பு தான் லஸ்ட்னால நம்மளுக்கு எனர்ஜி இருக்கு நிறைய பண்றதுக்கு. அது தெரியாம இங்க ஸ்லிப்பா இங்க தான் போயிருது. இதை வந்து ஃப்ராய்டா இருக்கட்டும்,
யங்கா இருக்கட்டும், டான்ட்ரிக் பிலாசபிஸ்ல, ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல எல்லாமே சொல்றதும் இதுதான், இதோட மெட்டஃபரும் இதுதான். எப்பயாவது லஸ்ட், ஜஸ்ட் whenever you feel lust after making all the changes internally and externally, just create anything if you feel lustful ultimately. ரொம்ப நேரம் போயிடுச்சோ தெரியல, எவ்வளவு நேரம் போச்சு. Next video essay is going to be about male body shaming. So if you haven't subscribed, please subscribe, and if you haven't followed, please follow காசிக்காரன் ஆன் இன்ஸ்டாகிராம். சாட்டர்டே 9 o'clock சந்திப்போம். பேசிக்கிட்டே இருக்கும்போது தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்குறேன், மறந்து போயிடுச்சு தூக்கம், நான் நட்டு வருகிறேன்.